தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு நம்ம யூத் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஒரு வித்தியாசமான வீடியோக்குள்ளார நம்ம நடத்த போறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஆன்மீகத்தில் வளர்வதற்கான எப்படிலாம் வளரலான்ற ஒரு வழிகளை சொல்றாங்க. அதுல ஒன்று தியானம், ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட். Spiritual retreat on prayer. Teach us to pray என்ற புத்தகத்திலிருந்து நாம் திருத்தந்தை சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தியானம் எதில் அப்படின்னா the Lord's Prayer. கடவுள் ஆகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம்தான். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பிறகு அந்த ஜெபத்திலிருந்து எப்படியெல்லாம் நாம் தியானிக்கலாம் அப்படின்றத நம்ம யூத் இப்போ நமக்கு சொல்ல போறாங்க. கேட்போமா? கவனத்தோடு கேட்போம், தியானிப்போம், வெற்றி பெறுவோம். ஆசீர்வாதம் உங்களோடு கூட. God bless you. Praise the Lord, my dear friends in Christ Jesus. ஸோ இந்த வீடியோவில் the Lord's Prayer பற்றி பார்க்க போகிறோம். ஸோ the Lord's Prayer என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தை ப்ரேயரை தான் நம்ம லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரேயரை மாடல் ஆஃப் ஆல் ப்ரேயர்ஸ் அப்படின்னு திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் கருதுறாரு. ஏன் அப்படின்னா இந்த ப்ரேயர் வந்துட்டு ஜீசஸே அவருடைய டிசைபிள்ஸ்க்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ப்ரேயராக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரேயரை நம்ம ஒரு வல்லமை மிக்க ஜெபமாக சொல்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஜீசஸ் கிரைஸ்டே நமக்கு சொல்லி கொடுத்த, நமக்கு கற்பித்த ஒரு ஜெபமாக இருக்குது. இன்னொரு ரீசன் இதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் தான் இருக்குது இந்த ப்ரேயரில். நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக ப்ரேயர் பண்ணாலும் கடவுள் அந்த ப்ரேயர்ஸை கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு மெயினான விஷயம் இந்த ப்ரேயரில் என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு தான் இந்த ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கடவுளை வந்துட்டு நம்மளுடைய தந்தையாக, நம்மளுடைய அப்பாவாக கன்சிடர் பண்ணி இந்த ப்ரேயரை சொல்கிறோம். ஸோ இது மூலயமா திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ப்ரிப்பரேஷன்ஸும் இல்லாமல் நம்ம எளிமையாக ப்ரேயர் பண்ணாலே கடவுள் அந்த ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவார். மேத்யூ 6:8 கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, He knows what you need even before you ask him. அதாவது நம்ம கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தேவைகளை நன்கு அறிந்த தெய்வமாக அவர் இருக்கார். நெக்ஸ்ட்டு 7 பெட்டிஷன்ஸ் ஆஃப் தி அவர் ஃபாதர். ஸோ இந்த ப்ரேயரை 7 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேலோட் பி தை நேம், உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. 10 கட்டளைகளில் 2வது கட்டளையில் இது அடங்கும். கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்தாமல் தூயதாக போற்றுறது. ஸோ 2வது பெட்டிஷன் யார் கிங்டம் கம், உமது ஆட்சி வருக. அதாவது கடவுளுடைய 2வது வருகையை நம்ம மகிழ்வோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ 3வது யோர் வில் பி டன் ஆன் earth as it is in heaven. அதாவது உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஸோ கடவுளுடைய திருவுளம் விண்ணுலகில் எப்படி நிறைவேறுதோ அதே மாதிரி இந்த பூமியிலும் நிறைவேறணும் அப்படின்றது. அண்ட் 4வது பெட்டிஷன் கிவ் அஸ் டுடே our daily bread. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஸோ இது மூலியமாக நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய நீட்ஸை, நம்மளுடைய தேவைகளை வந்துட்டு கடவுள் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார். அது உணவுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய அன்றாட தேவைகளை கடவுள் நிறைவேற்றுவார் அப்படின்றதுக்காக இது சொல்கிறோம். அடுத்த பெட்டிஷன் forgive us our trespasses as we forgive those who trespass against us. அப்படின்னா நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல கடவுளும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். அடுத்தது lead us not into temptation. அதாவது சாத்தானோட சூழ்ச்சிக்குள்ளே நாங்கள் விழாத மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டாக 7வது பெட்டிஷன் but deliver us from all that is evil. அதாவது தீயவை அனைத்திலிருந்தும் கடவுள் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃபாதர் விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தை இந்த ஜெபத்துக்குள்ளேயே நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு ப்ரேயருக்குள்ளேயே அடங்கிடும். Praise Lord, glory to God. Dear Lord, we are so blessed to enter into your presence right now because of your grace. We thank you that through your grace you have given each one of us different gifts to serve you and each other.
Thank you for your abundant love and care for us. Thank you for forgiving us our sins, even for the sins we do not realize we commit. Lord, please fill us with your wisdom and your compassion for others. May you bless us with your never ending love. May you fill our cups with joy, and may our lands overflow with your abundance. Lord, please help us to serve you in all we do. Help us to honor you both today and every day. In Jesus' name we pray. Amen. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകും കൃപാനിധി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകുന്നു സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. Thank you, Jesus. Ave Maria, Ave Maria.